சுங்க வரிங்கிறது வந்து காரு வாங்கும்போதே ஒரு டேக்ஸ், ரோட் டேக்ஸ்னு கட்டிடுறோம். அது போக இயர்லி 2 தடவை வந்து ஏற்றுறது வந்து பொதுமக்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு லோடு தான், வரி சுமை தான். அதனால் கவர்மெண்ட் வந்து இதை கன்சிடர் பண்ணணும். மக்களுக்கு வந்து வரி சுமையை ஏற்றுறது தான் இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். இதை கன்சிடர் பண்ணணும் மக்கள், கவர்மெண்ட். அதாவது சுங்க வரி ஏற்றுறது அளவுக்கு ரோடு மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அந்த மக்களுக்கு தேவையான அந்த வெல்ஃபேர் வந்து பண்ணாங்கன்னாக்க நல்லா இருக்கும். ஆனால் வரி இந்த அளவுக்கு ஏற்றுறது வந்து தேவையில்லாத ஒன்று தான். அதாவது சுங்க வரி ஏற்றின பிறகு ஒரு டோல்கேட்டு வந்து டைம் பீரியட் இருக்கும். இந்த இதிலேருந்து இத்தனை வருஷம் தான் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் அதையும் தாண்டி அந்த டைம் பீரியட் முடிஞ்ச பிறகு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய அபத்தமான செயல் தான் அது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். இது மாதிரி சுங்க வரி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒன்றும் வண்டி வாகனம் ஓட்டுறதுக்கும் வண்டி வாடகையும் ஒன்றும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இது இல்லாமல் இடையில வேறு போலீஸ் எல்லாம் வந்து வசூல் பண்ணுறாங்க. இந்த வண்டி வாடகைக்கு எப்படி நாங்கள் கட்டுப்படி வண்டி ஓட்டுறது? இனிமேல் ஒவ்வொரு டோல்கேட்லேயும் இது மாதிரி உயர்த்துனீங்கன்னா நாங்கள் எப்படி வண்டி ஓட்டுறது? இது மாதிரி ஓட்டுறோம், வாடகையும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. டீசல் விலையெல்லாம் அதிகமாகுது. நாங்கள் எப்படி தான் வண்டி ஓட்டுறதுன்னு தெரியல எங்களுக்கு. இது இல்லாமல் சுங்கச்சாவடிலையும் ஒன்றும் பராமரிப்பு ஒன்றும் சரியாக இருக்க மாட்டேங்குது. ஒரே நிலையாக இவ்வளோ தான் வசூலிப்பீங்கன்னு ஒரு இதாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் கொஞ்சம் பண்ணி வண்டி ஓட்டலாம். இல்லைன்னா நாங்கள் எங்கேருந்து வண்டி ஓட்டுறது? நாளுக்கு நாள் சுங்க வரி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. நாங்கள் இப்போ ஏழை பால்மார் மக்கள் எப்படி மோட்டரை வச்சு ஓட்டுறதுனே தெரியல. அந்த மாதிரி நிலப்பில் இருக்குது. இப்படி ஏற்றிட்டு போனால் நாங்கள் என்ன பண்ணுறது? இதே நான் அது எனக்கு வந்து இதுக்கு பக்கத்தில் டோல்கேட்டுக்கு 1 கிலோமீட்டர் தான். ஒரு நாளைக்கு 10 வாட்டி வரேன், 10 வாட்டியும் கடங்க. வண்டிக்கு ஒரு ட்ரிப்புக்கு 115 ரூபானா 10 ட்ரிப்புக்கு எப்படி கட்டுறது? எத்தனை ரூபா கவர்மெண்ட்டு பார்த்து ஏதாவது சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அது நாளுக்கு நாள் டீசல் விலையும் அதிகமாகிட்டு போய்கிட்டு இருக்குது. சுங்கச்சாவடிகளும் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் சுங்கச்சாவடி கட்டணத்தை சரி பண்ணால் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.